திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் காலை குட்கா வழக்கில் சிக்கிய நபர் இரவு 53 லட்சம் ரூபாய் பணத்துடன் மற்றொரு வழக்கில் பிடிபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உரிய ஆவணங்களின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம் வருமான வரித்துறையிடம் சிக்கியது எப்படி? திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பெருமாநல்லூரில் வசித்து வந்தவர் லசாமா ராம். இவர் அதே பகுதியில் கடந்த 6 வருடங்களாக மளிகை கடை வைத்து தொழில் செய்து வந்தார். சம்பவத்தன்று காலை வேலைக்கு செல்லும் போது பொது இடத்தில் வைத்து புகையிலை பொருட்கள் பயன்படுத்திய போது போலீசாரிடம் கையும் களவுமாக சிக்கினார். அவர் வைத்திருந்தது தடை செய்யப்பட்ட குட்கா வகை போதைப் பொருட்கள் என்பதால் லசாமா ராம் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் குட்கா எங்கிருந்து கிடைத்தது என விசாரித்தனர். பின்னர் அவரை காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். இந்நிலையில் அன்று இரவே மீண்டும் அவர் போலீசில் சிக்கி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். பெருமாநல்லூரை அடுத்த கொடாராம்பாளையம் பிரிவு அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த பொழுது காலையில் சிக்கிய லசாமா ராமை அடையாளம் கண்ட போலீசார் அவரது வண்டியை வழிமறித்து விசாரித்தனர். அதிகாரிகளை கண்டதும் விடவிடத்து போனவரின் பையை வாங்கி சோதனை செய்ததில் 53 லட்சம் ரூபாய் ரொக்கம் வைத்திருந்தது தெரிய வந்தது. "ஏப்பா, உனக்கு ஏது இம்புட்டு போனா? அதுக்கு உரிய ஆவணம் வச்சிருக்கியா?" என கேட்டபோது ஆடு திருடிய திருடன் போல் திருவென முடித்துள்ளார். அதனால் பணத்தை லபக்கென பறிமுதல் செய்த போலீசார் சரியான ஆவணத்தை கொண்டு கொடுத்துட்டு பணத்தை திரும்ப வாங்கிக்கோ, சரியா என அறிவுறுத்தி அதை கோவை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். பணத்தை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் அது தொடர்பாக தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலையில் குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் இரவு 53 லட்சத்துடன் மீண்டும் போலீசில் பிடிபட்ட சம்பவம் திருப்பூரில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது.